சரி, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்போ குர்ஆனில் கூறப்பட்ட ஒரு 15 பெண்களை குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதல்ல ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், நம்மளுடைய தாய், நம்மளுடைய அசல் தாய் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். ஹவ்வா அப்படிங்கிறதற்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா? ஹவ்வா என்றால் ஒரு உயிருள்ள பொருட்களிலிருந்து பெறப்பட்ட ஒரு ஆத்மா. அதனாலதான் ஹவ்வாங்கிறதே அல்லாஹு தாலா பேர் வச்சிருக்கா. அந்த அரபு வார்த்தைக்கு அதுதான் தமிழ். உயிருள்ள பொருட்களிலிருந்து படைக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஹவ்வா அப்படிங்கிறத நம்ம இது பண்ணிக்கிறோம். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் எதுல இருந்து படைக்கப்பட்டாங்கிறது நமக்கு தெரியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விலா எலும்பிலிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டாங்க. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இயற்கையாகவே அல்லாஹு தாலா நாணத்தை கொடுத்தான். ஆஹ் அதெல்லாம் நமக்கும் இப்பயுமே இருக்குது. ஒரு பெண்கள் என்று எடுத்துக்கிட்டாலே ஒரு நாணம், ஒரு வெக்க உணர்வோடு நம்ம இருக்கத்தான் செய்கிறோம். அதே போல ஏமாந்த குணமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருக்கு. அப்படிதானே? ஷைத்தான் வந்து சொன்ன உடனே அவங்க ஏமாந்து போயிட்டாங்களா? அது போலத்தான் நாமளுமே நம்மகிட்ட யாராவது கொஞ்சம் இது பண்ணி அப்படி இப்படி அது அப்படி இருக்கும் இப்படின்ட்டு கொஞ்சம் அலங்காரப்படுத்தி சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருவோம்? ஏமாந்து போயிடும். அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து விலா எலும்பில் படைக்கப்பட்டதனால் சில கோணல்கள் இருக்கும். அதே போலதான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகளாக நம்மளிடத்திலும் சில கோணல்கள் இருக்கிறது. அதுல வந்து நம்மளுடைய சொல்கள்ல சில கோணல்கள் இருக்கலாம், நம்மளுடைய நடவடிக்கையில் சில கோணல்கள் இருக்கலாம். சில கோணல்கள் கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும், அதை சரி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அதே போல ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல மென்மை அதிகமாக இருந்தது. அதனால தான் பெண் இனம் எல்லாமே மென்மையாக இப்பொழுதும் இருக்கின்றோம் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இப்ப ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் நமக்கான முதல் எடுத்துக்காட்டு. இரண்டாவது பாத்தீங்கன்னா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்னு சொல்லவே தேவையில்லை. சுப்ஹானல்லாஹ், இந்த உலகத்தில் ஆகச் சிறந்த பெண்மணிகளில் இவரும் ஒருவர். அதுலயும் ஒழுக்கத்திலும் ஒழுக்கமான வாழ்விலும் மேம்பட்டவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். குர்ஆன்ல இவர்களை குறித்து 25 இடங்களில் அல்லாஹு தாலா சிலாகித்து சொல்கிறான். அதில் ஆக சிறந்தது சூரத்துல் மரியம் சூறாவுல முழுக்க முழுக்க மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த அவர்களுடைய வரலாறுகளை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுவான். அது மட்டுமல்லாம சூரா மரியமுடைய ஒவ்வொரு வாசகமும் ஒவ்வொரு வசனமும் ஓதுவதற்கு அவ்வளவு அருமையா இருக்கும். அதனுடைய முடிவு ஃபுல்லாம யான்ட்டு என்ன செய்யும் இருக்கு இல்லையா? ஓதுனோம் இல்லையா? ஆமா, சூரா மரியம். அதை ஓதுவதற்கு இனிமையாக்கப்பட்ட ஒரு சூறா அப்படின்னா சூரா மரியம் அப்படிங்கிறத நமக்கு வந்து அறிஞர்கள் நமக்கு வகுத்து தந்திருக்கிறாங்க. அது போல உலகத்திலேயே முதல் முறையாக முக்காடு போட்டவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம். அதனாலதான் இப்பயும் பாத்தீங்கன்னா தலை திறந்த மரியம் எங்கேயாவது பார்க்க முடியுமா? கிறிஸ்டின்ஸ்ல தலை திறந்த அந்த மரியமுடைய சிலைகளே வச்சிருக்க மாட்டாங்க. ஆனா இவங்கதான் மரியம்ங்கிறது கிடையாது. ஆனா அவங்களுடைய அடையாளம் என்னவாம்? முக்காடு போட்டிருப்பார்கள். அதே போல பாத்தீங்கன்னா அல்லாஹு தாலா அவர் யாருக்கும் கொடுக்கப்படாத கனி வகைகளை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் முதல் முறையா கொடுத்திருக்கிறார். அதுலயும் அந்த நேரத்தில் விளையாத சீசனில் விளையாத பழங்களை பலவிதமான பழங்களை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அறையில் அல்லாஹு தாலா ஏற்பாடு செஞ்சு கொடுத்திருக்கிறார். அந்த வரலாறு நமக்கு தெரியும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உள்ள வருவாங்க. மரியமே, இந்த பல வகைகள்லாம் எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லும் பொழுது என்னுடைய இறைவனிடத்தில் இது வந்த ஒரு அருள் கொடை அப்படின்னு சொல்லிட்டு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவாங்க. அதே போல மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன அப்படின்னா, ஒன்று தைரியம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்கள் என்னதான் எப்படியும் பேசுவாங்கிறது தெரியும். ஒரு ஆண் தீண்டப்படாமல் எப்படி குழந்தை பெற்றெடுத்தா என்று அந்த மக்கள் கேட்பார்கள் என்கின்ற அந்த ஒன்று இருந்தாலும் அல்லாஹுடைய கட்டளைக்கு இணங்க தைரியத்தோடு என்ன செஞ்சாங்க? அந்த மக்களுக்கு முன்னாடி நின்னாங்க. அல்லாஹு தாலா அதன் இதுவாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குழந்தை பருவத்திலேயே பேச வைத்து மரியம் அவர்கள் தூய்மையானவர்கள் அப்படிங்கிறத நமக்கு நிரூபிச்சு கொடுத்தா. அதே போல இரண்டாவது படிப்பினை என்ன அப்படின்னா தவக்குள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முழுக்க முழுக்க இறைவன் மீதுதான் என்ன செய்யறாங்க? தவக்குள் வைக்கிறாங்க. தவக்குள் வைத்துதான் அந்த பிள்ளையை பெற்றெடுத்து அந்த கூட்டத்தார்களிடத்தில் கொண்டு செல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். இது இரண்டாவது குர்ஆனில் கூறப்பட்ட மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றின் சுருக்கம். மூன்றாவது பாத்தீங்கன்னா இம்ரஅத்துல் லூத்துடைய மனைவி. இந்த 2 பேருடைய படிப்பினைகள் நமக்கு நல்ல ஒரு படிப்பினை. லூத்துடைய மனைவி எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, கெட்ட பெண்களில் இவள் ஆகச் சிறந்த ஒரு பெண், கெட்ட பெண் லூத்துடைய மனைவி. அந்த மனைவியுடைய பெயர் நமக்கு வரலாற்றில் இடம்பெறுது வாயிலா என்கின்ற பெயர். அந்த லூத்துடைய மனைவியின் கெட்ட பெண்ணுடைய பெயர் என்ன? வாயிலா என்கின்ற பெண். இவரை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள் அப்படிங்கிறத அல்லாஹு தாலா நமக்கு ஒரு படிப்பினையாக சொல்லி காட்டுதா. ஏன் எதனால இப்படி சொல்லி காட்டுதா அப்படின்னு சொல்லும் பொழுது, லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்கெல்லாம் பிரச்சாரம் செய்கின்றார்களோ அங்கெல்லாம் போய் இந்த மனைவி என்ன செய்யறது, எப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி அதுக்கடுத்து வருது செஞ்சாங்களோ அந்த பிரச்சாரத்தை தடை செய்யறது.
அதே போல லூத்து சமுதாயம் செய்த அந்த ஓரினை சேர்க்கை என்கின்ற ஒரு தவறுக்கு உடந்தையாக இருந்தவர்கள் இந்த லூத்துடைய மனைவி வாயிலா. அது மட்டும் இல்லாம மலக்குமார்கள் இளைஞர்களுடைய உருவத்தில் வருகை தரும் பொழுது அங்க இருக்கக்கூடிய சமுதாயத்தை எல்லாம் கூட்டிட்டு வந்து என்னுடைய வீட்டுல 2 அழகான ஆண்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவறுக்கு உடந்தையாக இருந்தவர்கள் லூத்துடைய மனைவி. அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படியான செயல்களிலிருந்து நம்மளை எல்லாரையுமே அல்லாஹ் பாதுகாக்கணும். 4வது பாத்தீங்கன்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது தஅவா பணியில் ஆக சிறந்த ஒரு நபி என்றால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். 1050 வருடம் ஆயுள் காலத்தை கொடுத்த அது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 950 வருடம் இரவும் பகலும் அந்த அழைப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அளவிற்கு அவர் ஒரு தஅவா பணியில் மேன்மை சிறந்தவர். ஆனால் அவருடைய மனைவி என்ன செய்வாங்க அப்படின்னா, எங்கெல்லாம் போய் தன்னுடைய கணவன் சொல்கிறாரோ அங்கெல்லாம் போய் என்னுடைய கணவன் பேச்சை நம்பாதீங்க, அவர் ஒரு பைத்தியக்காரர், அவருடைய எந்த பேச்சுமே உண்மையானது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க அவருக்கு தடங்கள் கொடுக்கக்கூடியவர்களாகவே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி இருந்திருக்கிறாங்க. அதே போல இது 4வது குர்ஆனில் கூறப்பட்ட நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி. 5வது பாத்தீங்கன்னா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியை குறித்தும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கின்றான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியின் பெயர் அஷ்யா. என்ன பேரு? அஷ்யா. ஜக்கரியா அஷ்யா, அழகான தம்பதியினர், ஒரு அன்போடு வாழக்கூடிய ஒரு தம்பதியினர். இந்த அஷ்யா யாரு அப்படின்னு சொல்லும் பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயாரின் சகோதரி. அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யாரு இந்த அஷ்யா? சின்னம்மா, அதாவது சாட்சி முறை வேண்டும். அப்ப அப்படியான அஷ்யா என்ன செய்வாங்க அப்படின்னா, நமக்கெல்லாம் தெரியும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா முதுமை பருவத்தில் தான் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான். அதுவும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கனி வர்க்கங்களை பார்த்து இப்படி சொன்னதுக்கு அப்புறம், அப்ப அதாவது சீசனில் இல்லாத பழங்களை கொடுக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனுக்கு முதுமை பருவத்தில் அடைந்து எனக்கு ஒரு குழந்தையை கொடுக்க மாட்டானா என்று தவக்கலோடு இறைவனிடத்தில் கையேந்து, இறைவா எனக்கு ஒரு குழந்தையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க? துவா செய்வாங்க. அந்த துவாவில் ஆக உறுதியாக நின்றவர்கள் அஷியா என்கின்ற அவர்களுடைய மனைவியும் கூட. அப்ப அஷியா என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த மலக்குமார்கள் வருகை தரும் பொழுது இப்படி கேள்வி கேட்பாங்க. நாங்கெல்லாம் வயதாயிடுச்சு. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் முதல்ல கேள்வி கேட்பாங்க, எங்களுக்கு வயதாயிடுச்சு, ஆனா அல்லாஹு தாலா இடத்துல நாங்க துவா செஞ்சிருக்கோம், எப்படி எங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது கான கதாலிக், அவ்வளவுதான் அந்த வார்த்தை. இந்த கான கதாலிக்ங்கிறது நிறைய குர்ஆன்ல இருக்கும். ஒரு சில விஷயத்த அல்லாஹ் இப்படித்தான் செஞ்சேன் அப்படின்ட்டு டீட்டெயில் சொல்றதை விட இப்படித்தான் செய்வேன், அவ்வளவுதான், நீ அதை என்ன செஞ்சுக்கணும், முழுமையா ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா சொல்லி காட்டுவா. அப்ப 5வது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி பேரு வரலாற்றுல கொடுக்கல, இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. 6வது பாத்தீங்கன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி ஜாராமாவை குறித்தும் அல்லாஹு தாலா குர்ஆன்ல நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறான். அதுல பாத்தீங்கன்னா ஜாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். ஜாரா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அதே போல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி முதுமை பருவத்துல நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிச்சோ, அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியான ஜாரா 2 பேருக்குமே 90 வயதிற்கு மேலதான் அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அல்லாஹு தாலா கொடுத்தான். அப்பதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்பாங்க, யா அல்லாஹ் என்னுடைய தலைகள் நரைக்க, என்னுடைய எலும்புகள் எல்லாம் பலகீனமாக, என்னுடைய மனைவியோ இப்படி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும் பொழுது எனக்கு எப்படி குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? அதே வார்த்தை தான் கான கதாலிக் கான லிரப்பிக், அவ்வளவுதான், அல்லாஹுவால் முடியும், இப்படித்தான் அல்லாஹ் செய்வான் என்பதை மலக்குமார்களை கொண்டு அல்லாஹு தாலா நற்செய்தியாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஆக இறைவனிடத்துல நம்ம என்ன கேட்கிறோமோ அந்த குழந்தை பேர் கேட்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்லி, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்லி, யா அல்லாஹ் இவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய தேட்டத்தை, அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொடுத்தது போல் இந்த அடியார்களுக்கு நம்ம என்ன செய்யணும், விருப்பத்தை நிறைவேற்றி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக அவர்களை முன்வைத்து கேட்கும் பொழுது அல்லாஹு தாலா அதற்கான கபூலியத்தை நமக்கு கொடுப்பான், இன்ஷா அல்லாஹ். இது 6வது. 7வது பாத்தீங்கன்னா ஜுலைஹா அம்மையார். இந்த ஜுலைஹா அம்மையார் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவின்ட்டு சில வரலாறுகள் இடம்பெறுது. ஒவ்வொரு நிக்கா ஹுத்பாவுலையும் யூசுப் சுலைஹா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, சேர்த்து என்ன செய்வாங்க, வாசிப்பாங்க. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஆமா ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு எல்லாம் நமக்கு தெரியும்.
இந்த உலகத்தில் எப்படி வந்து ஒழுக்கமுள்ள ஒரு ஆணாக இருக்க வேண்டும், எல்லாத்துக்குமே ஒரு உதாரணம் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அதுல பாத்தீங்கன்னா மிஸ்ர் தேசத்தின் அரசனுடைய மனைவி பேர் தான் அந்த ஜுலைஹா. அந்த ஜுலைஹா அம்மையார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்துடைய பாதி அழகு கொடுக்கப்பட்டவர்கள். அந்த அழகில் மயங்கி தான் என்ன செய்யறாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவறான முறையில் அரைக்கும் பொழுதுதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து உன்னிடத்திலிருந்து அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக என்று சொல்லி தன்னுடைய வெக்கத்தையும் தன்னுடைய ஈமானையும் என்ன செய்யறாங்க அந்த இடத்துல நமக்கு சொல்லி காட்டுறாங்க. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இது 7வது குரானில் கூறப்பட்ட ஒரு பெண்மணியுடைய ஒரு சுருக்கமான ஒரு வரலாறு, சுலைஹா என்கின்ற ஒரு வரலாறு. 8வது பாத்தீங்கன்னா சடையை அவிழ்த்த ஒரு பெண்மணியுடைய வரலாறு. இல்ல இதுக்கு வந்து ஒரு நீங்க குரான்ல பாத்தீங்கன்னா 16:92 சும்மா ஒரு வார்த்தை சொல்லுவான், இந்த பெண்ணை போல மதிக்கெட்ட இந்த பெண்ணை போல நீங்கள் ஆகிவிடாதீர்கள் அப்படிங்கிறத சொல்லுவான். என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பெண்ணுடைய பெயர் ரீத்வா பின்த் அம்ர், ரீத்வா பின்த் அம்ர் என்று அந்த வரலாற்றுல நமக்கு பதிவிறக்கம் செய்யப்பட்டிருக்கு அந்த பேரு. இது என்ன சொல்லுவான் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பெண் காலையில என்ன செய்வாலாம், தன்னுடைய தோழிகளோடு, அடிக்கடி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, தன்னுடைய தோழிகளோடு ஒரு பெண் இருந்திருக்காங்க அப்படின்னா ஒரு வரலாற்றுல வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு. தோழிகளோடு என்ன செய்வாங்க, ஜடை பின்னி கொண்டு இருப்பாங்க. சில தர்ஜுமாக்கள்ல பாத்தீங்கன்னா நூல்களை கோர்த்து கொண்டு இருப்பாள் அப்படிங்கிறது வரும். சில தர்ஜுமாக்கள்ல ஜடை பின்னி கொண்டு இருப்பாள். ஆக மொத்தம் ஏதோ ஒரு வேலை, அந்த வேலை செய்து கொண்டு மாலை ஆன உடனே என்ன செய்வாளாம், புல்லாத்தையும் அவிழ்த்து விட்டு நம்ம எப்பயும் போல மதிக்கெட்ட பெண் போல அமர்ந்து கொண்டு இருப்பாள், இவர்களை போல நீங்கள் ஆகிவிடாதீர்கள் சொல்லி அல்லாஹு தஆலா ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய நாடினால், ஒரு நற்செயலை செய்ய நாடினால் தொடர்ந்து நீங்க என்ன செய்யுங்க, நற்செயல்கள் செய்யுங்கள். இவர்களை போன்று கொஞ்ச நேரம் செஞ்சுட்டு அப்புறம் அந்த மதிக்கெட்ட பெண் போல நீங்க என்ன செய்யாதீங்க, ஆகிவிடாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா வாசிங்க வாசிங்க. சரி, இப்ப இது 8வது அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த கெட்ட பெண்ணுக்கான ஒரு உதாரணம். அப்ப நம்ம ஏதாவது ஒரு காரியங்கள், ஏதாவது ஒரு சத்தியம் செய்கிறோம் என்றால் இந்த பெண்ணை போன்று நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆகிவிடக்கூடாது. தொடர்ந்து செய்யக்கூடிய அமலுக்குத்தான் அல்லாஹ்விடத்தில் அதிகமான வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத நம்ம முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். சூரா நஹல்ல 92வது வசனமாக இது இடம்பெறுது. 9வது பாத்தீங்கன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி ஷஃப்வா அந்த மனைவியுடைய பெயர். அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்களுடைய அந்த மனைவியுடைய தந்தை யாரு அப்படின்னா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், அவரும் ஒரு நபி. அவருடைய கணவரும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு நபி. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த மகளை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் செய்து எகிப்து நாட்டுக்கு மறுபடியும் என்ன செய்யறாங்க, பயணம் மேற்கொள்றாங்க. எங்க ஃபிரௌனை சந்திக்கிறதுக்காக. அப்போ ஒரு மலையை கடக்கும் பொழுதுதான் இருட்டான அந்த நேரத்துல நம்ம ஷஃப்வா என்கின்ற தன்னுடைய மனைவிய அந்த மலைக்கு கீழே நிக்க வச்சுட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்வாங்க, போய் அந்த தூர் சீனாய் மலையில அல்லாஹ்விடத்துல ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும். அது எல்லாமே எல்லா வரலாறும் நமக்கு தெரியும். இதுல என்ன அப்படின்னா நமக்கான 2 படிப்பினை என்ன அப்படின்னா, முதல்ல கணவனுக்கு கட்டுப்படக்கூடிய தன்மை. இப்ப நீங்க நம்மளே எடுத்துக்கிறோமே, ஒரு கடை தெருவுல நீங்க நில்லு நான் போயிட்டு வாரேன் அப்படின்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும், அது எப்படி நான் இல்லாம போக முடியும் அப்படின்ட்டு நம்ம ஒரு தர்க்கம் பண்ணுவோம் இல்லையா. அதே போல இது ஒன்று, கணவனுக்கு கட்டுப்படக்கூடிய தன்மை இந்த ஷஃப்வா என்கின்ற பெண்ணிடத்துல இருந்து நம்ம படிப்பினை பெறணும். 2வது என்ன அப்படின்னா, மார்க்கத்தின் அடிப்படையில ஏதாவது ஒரு முயற்சி நம்மளுடைய வாழ்க்கை துறை செய்யும் பொழுது அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். ஷஃப்வா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அந்த அல்லாஹ்விடத்திலிருந்து தூதுத்துவத்தை வாங்கி வரும் பொழுதுதான் ஷஃப்வா என்ன செய்வாங்களா, உறுதுணையா இது வந்து ஒரு அழகான ஒரு ஏற்பாடு, அல்லாஹு தஆலா உங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு நற்செய்தி சொல்லி அவர்களுக்கு ஒரு உறுதுணையாக இருந்தார்கள் என்று சொல்லி வரலாற்றில் நமக்கு இடம்பெற செய்யறாங்க. அதனால மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி நமக்கான ஒரு படிப்பினையாக இருக்கிறது. ஷஃப்வா என்கின்ற பெயர் கொண்டவர்கள். 10வது பாத்தீங்கன்னா அதே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய், குரான்ல உம்மு மூசா அப்படின்ட்டு வரும், பேர் வராது. குரான்ல பாத்தீங்கன்னா உம்மு மூசா, வரலாற்றுல அந்த பெயர் இடம்பெற்றிருக்கு. யகாபத், அந்த தாயுடைய பேர் என்ன, யகாபத் என்று பெயர் இடம்பெற்றிருக்கு. அந்த தாய் சுப்ஹானல்லாஹ் மிகவும் தைரியமான ஒரு தாய். எந்த அளவுக்கு, ஒரு பச்சில குழந்தையை, பெற்றெடுத்த குழந்தையை ஒரு பலகையில போட்டு கடலுக்குள்ள விடணும் அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு தைரியம் வேணும். அதான் எந்த அளவுக்கு அப்படின்னா, எந்த பெண்ணுக்கும் கொடுக்கப்படாத சில அசரீரிகள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாய்க்கு அல்லாஹ் போட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயை, நீங்க பயப்படாதீங்க, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுடைய குழந்தையை உங்களிடத்தில் சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு. அதனால வகி வருது, உங்க நபி அப்படிங்கிறது அந்த கட்டத்துல இறங்கிடக்கூடாது. ஒரு அசரீரி அவங்களுடைய உள்ளத்துல அல்லாஹு தஆலா போடுதான்.
அந்த தைரியத்தின் காரணமாக, அல்லாஹ் மீது முழு நம்பிக்கையின் காரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்ன செய்யறாங்க, அந்த ஆற்றுல, அந்த நைல் நதியில விடுறாங்க. அதே போல அவங்களிடத்துல இருக்கக்கூடிய இரண்டாவது படிப்பினை என்ன அப்படின்னா, இறைவனுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய தன்மை. பெற்றெடுத்த குழந்தையை யாருமே அர்ப்பணிக்கிறதுக்கு நம்ம இது பண்ணவே மாட்டோம். அந்த அர்ப்பணிக்கக்கூடிய தன்மை அவர்களிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய இரண்டாவது படிப்பினை. மூன்றாவது பாத்தீங்கன்னா கட்டுப்படுதல். அல்லாஹ் ஒரு கட்டளை இட்டான் என்றால் எந்த மறுப்பும் பேசாமல் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் கட்டுப்பட்டார்கள் அல்லவா. இந்த மூன்றிற்கான வெளிப்பாடு என்ன அப்படின்னா, தைரியம், இறைவனுக்கு அடிபணிதல், இறைவனுக்காக அர்ப்பணித்தல், மூன்றாவது கட்டுப்படுதல். இந்த மூன்றின் வெளிப்பாடு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய தாயிடத்திலேயே என்ன செஞ்சுட்டு அல்லாஹ் சேர்த்துட்டான். ஆசியா அம்மையார் எத்தனையோ பேர்ட்ட என்ன செய்வாங்க, கூட்டிட்டு வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பால் புகட்ட முயற்சி செய்வாங்க. ஆனா யாரிடத்திலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பால் குடிக்க மாட்டாங்க. பாத்தீங்கன்னா கரெக்டா அல்லாஹு தாலா அவர்களே கொண்டு வந்து சேர்த்துருவான். சுப்ஹானல்லாஹ். இது 10வது குர்ஆனில் கூறப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாய் உம்மு மூசா யகாபத் என்று பெயர் சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்மணி. 11வது பாத்தீங்கன்னா அதே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரி உஹ்து மூசா அப்படின்ட்டு குர்ஆன்ல அல்லாஹு தாலா சொல்லுவா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரியின் பெயரும் மரியம். ஆனா அந்த மரியம் வேற, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரியின் பெயர் மரியம். அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் மரியம் என்கின்ற அந்த சகோதரி எந்த அளவுக்கு அவங்களுடைய வரலாற்றில் இடம்பெறாங்க அப்படின்னா, அந்த தாயை கொண்டு வந்து சேர்த்தது யாரு, இந்த சகோதரி தான். ஃபிரௌனிடத்திலையும் ஆசியா அம்மாட்டையும் கலந்தாலோசனை செய்வாங்க. எனக்கு வந்து ஒரு பெண் தெரியும், அந்த பெண்ணை நான் கூட்டிட்டு வரேன், கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு பெண்மணி, கண்டிப்பாக இந்த குழந்தை என்ன செய்யும், அவரிடத்துல பால் குடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தந்த தாயை கூட்டிட்டு வந்த பெண்மணியுடைய வரலாற்று அல்லாஹு தாலா நமக்கு ஒரு முன்மாதிரியாக குர்ஆனில் சொல்லியிருக்கின்றான். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரியின் வரலாறு உஹ்து மூசா. 12வது பாத்தீங்கன்னா ரொம்ப பிரபலமான ஒரு பெண்மணி பல்கிஸ் என்கின்ற இளவரசி. பல்கிஸ் என்கின்ற ஒரு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியா, ஒரு அரசி. இல்லை, சரி, ஓகே, ஹைர். சஃபா நாட்டு இளவரசி பல்கிஸ் அம்மையாருடைய வரலாறு எல்லாருக்குமே தெரியும். அந்த நாட்டுல பாத்தீங்கன்னா முழுமையா சூரியனை வணங்கக்கூடியவர்கள். சூரியனை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல நம்ம சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல இருந்த ஹுத்ஹுத் பறவை தான் என்ன செய்யுது, பல்கிஸ் அம்மையாருடைய அந்த சூழ்நிலைகளை பார்த்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துல வந்து போய் சொல்லுது, இப்படி ஒரு அரசி அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறாள், ஒரு பெண் ஒரு நாட்டை ஆள்கிறாள் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு அறிவார்ந்த ஒரு அரசியாக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். சுப்ஹானல்லாஹ். அப்ப அந்த பல்கிஸ் அம்மையார் நமக்கான ஒரு முன்மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா 12வது ஒரு பெண்ணாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். 13வது பாத்தீங்கன்னா